வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு என்ன சொல்லித்தரப் போகிறேன் என்றால், ஃப்ளிப்கார்ட் என்ற ஷாப்பிங் வெப்சைட்டிலிருந்து நாம் எவ்வாறு காசு சம்பாதிக்கலாம் என உங்களுக்கு எளிமையான முறையில் சொல்லித்தரப் போகிறேன். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் முதலில் flipkart.com அந்த ஷாப்பிங் சைட்டுக்குள் முதலில் செல்லுங்கள். இந்த ஷாப்பிங் சைட்டின் கீழ் பகுதிக்கு செல்லுங்கள். கீழ் பகுதிக்கு சென்ற பிறகு அஃபிலியேட் ப்ரோக்ராம் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள் செல்லுங்கள். அந்த ஆப்ஷனுக்குள் சென்ற பிறகு ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ற பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜின் முகப்பிலேயே போட்டிருக்கிறது மேக் மணி என்று போட்டிருக்கிறது. நீங்கள் இந்த வெப்சைட்டில் எவ்வாறு பணம் சம்பாதிக்கலாம் என்றால், ஒரு பொருளின் உடைய லிங்கை எடுத்து ஏதாவது சமூக வலைத்தளங்களில் போட்டு அந்த லிங்கிலிருந்து யாராவது வாங்கினால் அதற்கான கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேஜ் ஓப்பன் ஆன பிறகு முதலில் நீங்கள் இதில் ஒரு புதிய கணக்கு உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனில் கிளிக் செய்யுங்கள். கிளிக் செய்த பிறகு இதில் உங்களுடைய இமெயில் அட்ரஸ், இதில் ஒரு கடவுச்சொல், இங்கே அளித்த கடவுச்சொல்லை மீண்டும் இங்கே அளிக்கவும். அதன் பிறகு இந்த ஐ அக்ரி ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதனை டிக் செய்யுங்கள். அதன் பிறகு இதில் ரெஜிஸ்டர் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஒரு புதிய பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ற டீட்டெயில் ஆன பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய முதல் பெயர், இந்த இடத்தில் உங்களுடைய மொபைல் நம்பர், இந்த இடத்தில் உங்களுடைய இமெயில் முகவரி, இதில் நீங்கள் எந்த இடத்தில் உள்ளீர்கள் என்று உங்களுடைய அட்ரஸை குறிப்பிடுங்கள். அதன் பிறகு நீங்கள் தனிநபர் என்றால் அஃபிலியேட் டைப், இந்த இடத்தில் இண்டிவிஜுவல் என்று குறிப்பிடுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி போன்ற அமைப்பில் உள்ளவர்கள் என்றால் நீங்கள் அதில் ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுடைய வெப்சைட் இன்ஃபர்மேஷன், அதாவது இதில் உங்களுடைய வெப்சைட் முகவரியை கொடுங்கள். உங்களுக்கு வெப்சைட் இல்லை என்றால் ஒரு பிளாக் ஓட அட்ரஸையும் இதில் கொடுக்கலாம். உங்களுக்கு பிளாகும் கிடையாது என்றால் நான் உங்களுக்கு தெளிவாக வரும் டியூட்டோரியல்களில் பிளாக் எவ்வாறு கிரியேட் பண்ணலாம் என சொல்லி தருகிறேன். அதன் பிறகு உங்களுடைய வெப்சைட் அல்லது பிளாகில் எத்தனை பேர் வந்து பார்ப்பார்கள் அதை செலக்ட் பண்ண வேண்டும். நீங்கள் என்ன பொருட்கள் எல்லாம் உங்களுடைய பிளாகில் விற்க போகிறீர்களோ அதனை இந்த ஆப்ஷனிலிருந்து செலக்ட் செய்து கொள்ளுங்கள். செலக்ட் பண்ணின பிறகு மூன்றாவதாக வருவது பேமெண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய பேன் கார்டில் என்ன பெயர் உள்ளதோ அந்த பெயரையே இங்கே கொடுங்கள். உங்களுடைய பேன் நம்பர்
இதில் உங்களுடைய பேங்க் அட்ரஸ், இந்த இடத்தில் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர், இங்கே பேமெண்ட் மோட் என்பதில் இரண்டு ஆப்ஷன்கள் இருக்கும். ஒன்று இஎஃப்டி, அதாவது எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், இன்னும் ஒன்று கிஃப்ட் வவுச்சர். நீங்கள் கிஃப்ட் வவுச்சர் தேர்வு செய்தால் இதில் உங்களுடைய பேன் நம்பர் மட்டுமே கேட்கும். இதில் உங்களுடைய பேங்கின் பெயர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட் உங்களுடைய பேங்க் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கும். அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை என்றால் உங்களுடைய வங்கியை அணுகி ஐஎஃப்எஸ்சி கோட் டீட்டெயில்ஸ் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதில் பேமெண்ட் மோட் கிஃப்ட் வவுச்சர் என கொடுத்தால் உங்களுக்காக அதில் இருக்கும் பேன் கார்டு மட்டும் கொடுக்கவும். பேன் கார்டு நேமை கொடுக்கவும். கீழே உள்ள கட்டத்தில் பேன் நம்பரை மட்டும் கொடுக்கவும். கொடுத்த பிறகு அப்டேட் இன்ஃபர்மேஷன் என்று கீழே வரும். நீங்கள் அதை கொடுத்தால் போதும். அக்கவுண்ட் கிரியேட் பண்ணின பிறகு உங்களுடைய அக்கவுண்டை லாகின் செய்து கொள்ளுங்கள். நான் இப்போதுதான் இந்த அக்கவுண்டை கிரியேட் பண்ணுகிறேன். அதனால் இங்கே அமௌண்ட் 0 இருக்கிறது. உங்களுக்காக எவ்வளவு அமௌண்ட் இதிலிருந்து ஏர்ன் பண்ணலாம் என்ற விவரங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறேன். நீங்கள் உங்களுடைய இந்த அஃபிலியேட் லிங்க், இந்த லிங்கை உங்கள் நண்பர்களுக்கு கொடுத்து அவர் அந்த லிங்கிலிருந்து இந்த அப்ளிகேஷன், ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணினால் உங்களுக்கு 25 ரூபாய் கிடைக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு 25 ரூபாய் கிடைக்கும். ஐஃபோன் யூஸ் பண்ணுகிறவராக இருந்தால் உங்களுக்கு 40 ரூபாய் கிடைக்கும். அதாவது இங்கே கீழே குறிப்பிட்டுள்ளார்கள் உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் என்று. எடுத்துக்காட்டாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள புத்தகங்களை உங்களுடைய வெப்சைட்டில் ப்ரமோட் செய்து விற்பனை செய்தால் அந்த புத்தகங்கள் எவ்வளவு அமௌண்ட் இருக்கிறதோ அவ்வளவு அமௌண்டிலிருந்து 12% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அவ்வாறு இங்கே கீழே அனைத்து பொருட்களுக்கும் எவ்வளவு கமிஷன் என்று அவர்கள் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கான அஃபிலியேட் லிங்க் எப்படி நீங்கள் கிரியேட் செய்ய வேண்டும் என சொல்லித் தருகிறேன். நீங்கள் முதலில் இந்த அஃபிலியேட் டூல்ஸ் இதனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதனை கிளிக் செய்த பிறகு இங்கே ப்ரொமோஷனல் பேனர்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதனை கிளிக் செய்யுங்கள். அதனை கிளிக் செய்து உங்களுக்கான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய கோட் எப்படி எடுக்க வேண்டும் என சொல்லுகிறேன். இங்கே இருக்கும் ஆப் இன்ஸ்டால்ஸ், இந்த ஜெனரேட் கோட் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். இதோ உங்களுக்கான கோட்
இந்த கோடை நீங்கள் காப்பி செய்து ஏதாவது உங்கள் பிளாக் இல்லது உங்களுடைய வெப்சைட் இல்லாவிடில் சோசியல் நெட்வொர்க்ஸ் மூலமாக ஷேர் பண்ணி அதிலிருந்து யாராவது ஒரு ஆள் இதனை இன்ஸ்டால் பண்ணினால் உங்களுக்கான கமிஷன் அமௌண்ட் இந்த அக்கௌண்டில் வந்துவிடும். நான் உங்களுக்காக உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் எவ்வாறு ஜெனரேட் செய்வது என தெளிவாக சொல்லித் தருகிறேன். முதலில் அந்த ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டுக்குள் செல்லுங்கள். அதன் பிறகு இப்பொழுது இந்த மொபைலுக்கான அஃபிலியேட் லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் செய்ய வேண்டுமென்றால் முதலில் அந்த மொபைலை கிளிக் செய்யுங்கள். கிளிக் செய்த பிறகு இந்த இடத்தில் இருப்பது இந்த பேஜினுடைய URL லிங்க். இந்த லிங்கை நீங்கள் அப்படியே காப்பி செய்து அங்கே சென்று பேஸ்ட் செய்ய வேண்டும். அப்படியே காப்பி செய்து உங்கள் அஃபிலியேட் அக்கௌண்டிற்குள் வந்து ஓவர்வியூ ஆப்ஷனை கிளிக் செய்து இந்த அஃபிலியேட் லிங்க் ஜெனரேட்டர் இந்த இடத்தில் பேஸ்ட் செய்யுங்கள். பேஸ்ட் செய்துவிட்டு இந்த கோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணின பிறகு உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் உங்கள் அக்கௌண்ட் நேமை வைத்து இங்கே உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் கிரியேட் ஆகிவிடும். இந்த அஃபிலியேட் லிங்கை காப்பி செய்து நீங்கள் ஏதாவது சமூக வலைத்தளங்களிலோ இல்லது உங்களுடைய வெப்சைட்டிலோ இல்லது உங்களுடைய பிளாகிலோ போஸ்ட் செய்யலாம். யாராவது இந்த அஃபிலியேட் லிங்க் மூலமாக அந்த பொருளை வாங்கினார்கள் என்றால் உங்களுக்கு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கமிஷன் உங்களுடைய அக்கௌண்டில் வந்து சேர்ந்துவிடும். எனது அக்கௌண்ட் இன்னைக்கு தான் நான் கிரியேட் பண்ணினேன். அதனால்தான் இந்த அமௌண்ட் 0 ஆக உள்ளது. எனது நண்பன் ஒருவன் ஃப்ளிப்கார்ட் மூலமாக ஏர்ன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்காக காண்பிக்கிறேன். இதோ பாருங்கள், www.flipkart.com affiliates. இவ்வளவு அமௌண்ட் வாங்கி இருக்கிறான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள்.